ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், அதனால தான் கன் யூஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அப்ப பெண் குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ல மிஸ்டர் அருண் கன் ஃபயர் பண்ணிருக்காரு, அது என்ன ஹீரோயிசமா? அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, கோர்ட்ல முறையான விசாரணை நடத்தல. அப்படி இருக்கிறப்ப அவர் அக்யூஸ்ட் எப்படி முடிவு பண்ணீங்க? போலீஸுக்கு எந்த கடிவாளம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 2 நாள்ல மிஸ்டர் அருண் இந்த கமிட்டிக்கு முன்னாடி ஆஜராகணும். இல்ல இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீங்க வெளியே போக மாட்டீங்க. உன்னை கமிட்டி முன்னாடி ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. சாரி அருண், எனக்கு வேற வழியே இல்லை. உன்னை அஃபிஷியலி 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். இந்த கேஸை விட்டு நீங்க விலகி இருங்க. இந்த 4 பொண்ணுங்களும் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம நான் தோத்து போயிட்டேன் விஜய். என்னை சுத்தி இருக்கிற ஒருத்தர் கூட என்னால காப்பாற்ற முடியும், ஒருத்தர் கூட. அப்புறம் என்ன போலீஸ் பயமா இருக்கு. நீ என் கூட இரு விஜய். இந்த போலீஸ் வேலை, இந்த ஊரு எல்லாத்தையும் விட்டு எங்கேயாவது போயிடலாம். கண்டுபிடிக்க முடியாம தோத்து போயிட்டு விஜய். என்ன சுத்தி இருக்கிற ஒருத்தர் கூட என்னால காப்பாற்ற முடியல, ஒருத்தர் கூட. ஏய், உன்னை யாரு இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொன்னா? சாரி, யாராவது பேசினா அதை இதில் ரெக்கார்ட் பண்ணி ரிப்பீட்டடாக கேட்டு ஸ்பீச் ட்ரைனிங் பண்ணிக்குவா. இதை கூட என் ஸ்டூடெண்ட் மீரா தான் அவளுக்கு வாங்கினா அதே கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்தா. அப்போ மீரோட ஹியரிங் எய்ட்ல இதே ஃபெசிலிட்டி இருக்கா? ஆமா. மீராவோட பாடியில இருந்த திங்ஸ், மீராவோட ஹியரிங் எய்டு. Happy anniversary. Wish you many happy returns of the day. அவ தலையில அடிக்கும் போது ரெக்கார்டிங் ஆன் இருக்கு. இது மீராவோட வாய்ஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சது எங்கேயும் ரிலீஸ் ஆன மாதிரி தெரில. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, மியூசிக் லாங்குவேஜ் கிடையாது, பட் இந்த ஸ்டைல் ஒரு மெக்சிகன் அண்ட் இந்தியன் மிக்ஸ். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது ஆங்கிலோ இந்தியன் மியூசிக்காக இருக்கலாம்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் ஸ்டைலை பார்க்கும்போது நீங்கள் தேடுற சைக்கோ மேபி ஹி குட் பி அ பியானிஸ்ட். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம், பட் இந்த 9 to 10 ஸ்லாட் டைம் அதிக நேயர்கள் கேட்குற ப்ரோக்ராம். ஸோ ஹெட் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்க சார். நான் சஸ்பென்ஷனில் இருக்கேன் சார். அதனால தான் கேட்குறேன். லெட்டர் இல்லைன்னா என்னோட ஹெட் ஆஃபீஸ் நான் பதில் சொல்ல முடியாது சார். அருண், சிச்சுவேஷன் தெரிஞ்சு தான் பேசுறியா? நீ என்கொயரி கமிஷன் முன்னாடி ஆஜராகாதெல்லாம் அவங்க லட்சுமி மடத்தை தாளிச்சு எடுத்துட்டாங்க. அந்த அம்மா உன் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. இன்னும் 2 டேஸில் ஒன்று ஆஜரப்படுத்த சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் இந்த அம்மாவோட பெர்மிஷன் லெட்டர் கேட்குறேன், எப்படி இந்த அம்மா சைன் போடும்?
வணக்கம் சென்னை, இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். உங்களுடன் ஆர்ஜே கார்த்திக். இன்னைக்கு சூப்பரான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு மியூசிக் ட்ராக் ப்ளே பண்ணுவோம். அது ஒரு ரேரான ட்ராக். இதோட கம்போசர் யாரு, எங்க கேட்டுறீங்க, எப்ப கேட்டுறீங்க, என்ன ராகம், என்ன தாளம், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார், நான் மாரி தாம்பரத்துல இருந்து பேசுறேன். மாரி சார், மியூசிக் ட்ராக் கேட்டீங்களா? அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அட என்ன சார், வெறும் மியூசிக் மட்டும் ப்ளே பண்றீங்க? ஏதாவது க்ளூ கொடுத்தாதானே கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கான பாட்டு இத வந்துகிட்டே இருக்கு. நம்ம அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். நீங்க ப்ளே பண்ண மியூசிக் நல்லா இருந்துச்சு, பட் கெஸ் தான் பண்ண முடியல. எங்க கேட்ட மாதிரி. ஓ எஸ், another caller is there. வணக்கம். அந்த மியூசிக் ட்ராக் கெஸ். ஓகே சார், தேங்க் யூ. இப்போ நம்ம கூட அடுத்த நேயர் லைன்ல போறாரு. பாட்டு போடுவீங்களே, கர்நாடகா சிங்கர்ல பிரிச்சு ஓதுறீங்க. ஹலோ, வணக்கம். நெக்ஸ்ட் காலர். உங்களுக்கான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, மேம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, மேம். ஹிட்ஸ்ல கடைசி சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சூப்பரான மெலடி ஃபார் யூ.